ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாய் மரணமானதுக்கு பிறகு நபியை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு கிடைத்தது. அப்துல் முத்தலிப் அவர்கள் நபியை ஒரு 2 வருடம் வளர்க்குறாங்க. அவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யார் வளர்க்கணும், யார் அவங்கள பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை தன்னுடைய மகன் அபு தாலிப் அவர்களுக்கு அப்துல் முத்தலிப் அவங்க கொடுக்குறாங்க. அபு தாலிப் அவர்களுடைய பொறுப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்ததுக்கு பிறகு நபி மேலே ரொம்ப அன்பு செலுத்தினாங்க அபு தாலிப் அவர்கள். எந்த அளவுக்குனா தன்னுடைய மகன் மேலே அபு தாலிப் அவர்கள் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தாங்களோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலேயும் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க அபு தாலிப். ஒரு கட்டத்தில் மக்காவில் கடுமையான ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்படுது. மழை இல்லை, கணவாய்கள் எல்லாம் வறண்டு போச்சு, குழந்தை குட்டிகள் எல்லாம் வாடி வதங்கி கொண்டு இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் குறைஷியர்கள் அபு தாலிபிட்ட வந்து நீங்கள் அல்லா இடத்துல மழைக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அபு தாலிப் அவர்கள் தன்னோட வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. அவர் வெளியே வரும்போது ஒரு சின்ன குழந்தையும் அவரோட வெளியே வர்றாங்க. அந்த குழந்தையுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா, மேகம் மறைக்காத சூரியன் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதுபோல அந்த குழந்தையுடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு. அது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அபு தாலிப் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சிக்கிட்டு ஒரு மைதானத்துக்கு போகிறாங்க. அந்த மைதானத்தில் நபி அவர்களை தன்னுடைய முதுகில் தூக்கி வைத்து அபு தாலிப் அவர்கள் துவா செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மேகமே இல்லாத வானமெல்லாம் இப்போ மேகமெல்லாம் உருண்டு ஓட ஆரம்பிக்குது, மழை பொழிய ஆரம்பிக்குது, கணவாய்கள் எல்லாம் வெள்ளத்தால் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்குது. இப்போ மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் இப்போ பசுமையாக மாறுது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னைக்கு முதுகில் சுமக்க ஆரம்பித்த அபு தாலிப் அவர்கள் அடுத்த 40 வருடம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய முதுகில் சுமக்க ஆரம்பித்தாங்க. நபியுடைய இன்பம் துன்பம் எல்லா விஷயத்திலையும் பங்கு வகித்தாங்க. மக்கத்து காஃபிர்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சொல்லாலும் செயலாலும் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் கொடுத்தாங்களோ அந்த அத்தனை துன்பங்களையும் தடுத்து ஒரு கேடயமாக அபு தாலிப் அவர்கள் நபியுடைய வாழ்க்கையில் இருந்தாங்க. இதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியா நாட்டுக்கு பயணம் செய்கிறாங்க. எதுக்காக நபி சிரியா பயணம் போனாங்க, அங்கே ஒரு துறவி நபியை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து என்னோட பயணம் செய்யுங்க, வரலாறு அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.